ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த கான்செப்ட்ல கம்பைன்ட் லோட யூஸ் பண்ணி ஒரு சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா ஒரு எலமெண்ட்ல வேரியபிள் லோடு, அதாவது அந்த லோடோட மேக்னிடியூட், அந்த லோடோட டைரக்ஷன், இது எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா மினிமம்ல இருந்து மேக்ஸிமமோ இல்லை ஜீரோல இருந்து மேக்ஸிமமோ இல்லை ஜீரோல இருந்து மினிமமோ வேரி ஆகிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி லோடால கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் என்ன அப்படின்னா வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்சுவேட்டிங் லோடுன்னு சொல்லுவாங்க, அது இல்லை அப்படின்னா ஃபெட்டிக் லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல கம்பைன்ட் லோட், அதாவது டூ டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் லோட்ஸ் லைக் டென்சைல் கம்ப்ரெஷனும் பெண்டிங்குமா இருக்கலாம், இல்லை பெண்டிங்கும் டார்ஷனுமா இருக்கலாம். இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் நேச்சர் உள்ள லோடு அது ஆக்ட் ஆகும்போது ஒரு எலமெண்ட்ல எப்படி அதை ரிசால்வ் பண்ணலாம், எப்படி அன்னோன் டேர்ம்ஸை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம். A steel cantilever is 200 mm long. A steel cantilever is 200 mm long and it is subjected to an axial load varies from 150 Newton to 450 Newton. So இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த டயக்ராம்ல இருக்குது ஒரு கேன்டிலிவர் ஸ்டீல். இதோட டோட்டல் லென்த் என்ன சொல்றாங்க அப்படின்னா 200 mm அப்படின்னு சொல்றாங்க. இதுல லோட் வேரிஸ், என்ன லோட் அப்படின்னா ஆக்சியல் லோட் அப்படின்னா அலாங் த ஆக்சிஸ்க்கு அலாங் ஆக்ட் ஆகுது. 150 நியூட்டன் கம்ப்ரெஷன், 450 நியூட்டன் டென்ஷன். கம்ப்ரெஷன் அப்படின்னா ப்ரெஸ் பண்றது, டென்ஷன் அப்படின்னா எலாங்கேட் பண்றது, பிடிச்சி இழுக்கிறது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லோடோட வேல்யூ இது 150 அண்ட் 450, 150ல இருந்து 450க்கு மாறுது. லோடோட நேச்சரும் மாறுது, அதாவது கம்ப்ரெஷன்ல இருந்து டென்சைல். கம்ப்ரெஷன் வந்து லைக் இட் வில் பி அலாங் ஆக்டிங் அலாங் லெஃப்ட் சைட் டைரக்ஷன் வச்சுக்கலாம், டென்ஷன்ங்கிறது ரைட் சைட் டைரக்ஷன் நம்மளோட டயக்ராம் கேத்தாப்ல. ஸோ மைனஸ் 150ல இருந்து பிளஸ் 450 வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா லோடு வேரி ஆகிட்டே இருக்கு, டைமுக்கு டிபெண்டா கூடும் குறையும், இப்படி குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன் மைனஸ் 150 சொல்றேன் அப்படின்னா the load is acting towards left side direction. ரைட் சைட் டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், லெஃப்ட் சைட் டைரக்ஷனை நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அது டைரக்ஷனை டினோட் பண்றது தான். ஸோ லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மைனஸ்னும், ரைட் சைடில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை ப்ளஸ்னும் எடுத்துக்கலாம். தென் அதே டைம்ல லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகிற கம்ப்ரெஷன், அதோட நேச்சர் என்ன அப்படின்னா கம்ப்ரெஷன். ரைட் சைடில் ஆக்ட் ஆகிறது நேச்சர் என்ன அப்படின்னா எலாங்கேஷன், டென்ஷன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்வர்ஸ் லோடுங்கிறது அந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல அட் இட்ஸ் ஃப்ரீ எண்டுங்கிறது இது வந்து ஃபிக்ஸ்டு எண்டு, இது வந்து ஃப்ரீ எண்டு. ஃப்ரீ எண்ட்ல டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ல லோட் ஆக்ட் ஆகுது, அதாவது 80 நியூட்டன் அப்வர்ட்ஸும் 120 நியூட்டன் டவுன்வர்ட்ஸும். ஸோ இந்த ஃப்ரீ எண்ட்ல 80 நியூட்டன் அப்வர்ட்ஸு, 120 நியூட்டன் டவுன்வர்ட்ஸ். ஸோ 80 நியூட்டன்ல இருந்து 120 நியூட்டனுக்கு டிரான்ஸ்வர்ஸ் லோட் ஆக்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலாங் த கிராவிட்டி அப்படிங்கிறது டவுன்வர்ட்ஸ். ஸோ அலாங் த கிராவிட்டி பாசிட்டிவ்னு, அகெயின்ஸ்ட் த கிராவிட்டிங்கிறது அப்வர்ட், அதை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது அப்வர்ட் டைரக்ஷன் நெகட்டிவ்னும் டவுன்வர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ்னும். எப்படி நம்ம வந்து ஆக்சியல் லோட்ல லெஃப்ட் சைடு நெகட்டிவ், ரைட் சைடை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோமோ, ஏன்னா லெஃப்ட் சைடுங்கிறது கம்ப்ரெஷன், அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். அது உங்க விருப்பம் தான், நெகட்டிவ் பாசிட்டிவ் எதை எடுக்கணும் அப்படிங்கிறது. பட் காமனா எல்லாருமே கம்ப்ரெஷனை நெகட்டிவ்னு, டென்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பீம்ல லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அலாங் த கிராவிட்டி பாசிட்டிவ்னும், அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி நெகட்டிவ்னு அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ மைனஸ் 80 நியூட்டன், அதாவது அப்வர்ட் டைரக்ஷன் 80 நியூட்டனும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல 120 பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் நம்ம என்ன சொல்றோம் எடுத்துக்கலாம். லோடு வந்து வேரி ஆகுது. இப்போ இந்த கேன்டிலீவரோட கிராஸ் செக்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா டி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கிள் தான் என்ன கிராஸ் செக்ஷன். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 50 mm லென்த் வரைக்கும் அதோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 2D, அதாவது இதான் ஃபிக்ஸ்டு எண்ட்ல இருந்து 50 mmக்கு அதோட டயமீட்டர் என்னவா இருக்கு அப்படின்னா 2D இருக்கு. தென் ரிமைனிங் இருக்கிற 150 mmக்கு அதோட டயமீட்டர் என்னவா இருக்கு அப்படின்னா D இருக்கு. ஸோ 50 mmக்கு அப்புறம் அதோட கிராஸ் செக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா சேஞ்சஸ் நடக்குது. ஸோ there is a discontinuity in the cross section. If there is a discontinuity in cross section, the stress will be maximum. அதாவது எந்த இடத்துல கிராஸ் செக்ஷனல் சேஞ்ச் இருக்கு, அதாவது டயமீட்டர் ரெடியூஸ் ஆகலாம், என்லார்ஜ் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஹோல் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன கிராக் இருக்கலாம். இந்த மாதிரி அதோட கிராஸ் செக்ஷன்ல என்ன ஒரு டிஸ்கன்டினியூட்டி இருந்தாலும் அந்த இடத்துல மேக்ஸிமமா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே. இல்லை வந்து டயமீட்டர் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு. சரி, ஓகே.
and determine its diameter. அதோட diameter value d என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணணும். d என்ன அப்படினா 2d என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிரும். and factor of safety என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நான் given data பார்க்கலாம். வேற என்ன given data கொடுத்திருக்காங்க அப்படினா yield stress value sigma y is equal to 330 megapascal and endurance limit sigma e அப்படி இல்லனா sigma -1 அப்படினு டினோட் பண்ணுவாங்க. enduranceங்கிறது லைக் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்லாம் வரும். சரிங்களா, எங்க வந்து லோட் வந்து வேரியபிளா இருக்கு, ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கும், அங்கதான் வந்து என்டியூரன்ஸ் லிமிட் வரும். என்டியூரன்ஸ் லிமிட்டை சிக்மா இ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், சிக்மா -1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாம்னா சர்வீஸ் ஃபேக்டர் அப்படின்னா லோட் கரெக்ஷன் ஃபேக்டர்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் 0.7 ஃபார் ஆக்சியல் லோடிங், 1 ஃபார் பெண்டிங். பெண்டிங்கோட கரெக்ஷன் ஃபேக்டர் 1, ஆக்சியலோட கரெக்ஷன் ஃபேக்டர் 0.7. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அதாவது கேடி, கேட்டிங்கிறது ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். அதாவது எங்கேயாவது டிஸ்கன்டினியூட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். சிக்மா மேக்ஸிமம் டிவைடட் பை சிக்மா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஆர் சிக்மா நாமினல் ஸ்ட்ரெஸ், அதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். அது பெண்டிங்க்கு 1.44னும் ஆக்சியல் லோடிங்க்கு 1.64னும் கொடுத்துருக்காங்க. தென் சைஸ் எஃபெக்ட் ஃபேக்டர், சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர், நாட்ச் சென்சிட்டிவிட்டி அதாவது Q வேல்யூ. சைஸ் ஃபேக்டர் அப்படின்னா KSZ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சர்ஃபேஸ் ஃபினிஷை வந்து KSUR, சர்ஃபேஸ்னால SUR அதை மென்ஷன் பண்ணுவாங்க. இது ரெண்டும் என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்டர்ஸ், அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கை வச்சியும் அதோட சைஸை வச்சுமான ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது டிசைன் பண்றப்போ. நாட்ச் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னா இப்போ எங்கேயாவது டிஸ்கன்டினியூட்டி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு அந்த டிஸ்கன்டினியூட்டி ஒரு நாட்ச்ங்கிறது அந்த ஒரு டயமீட்டர் சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படிதானே, இந்த இடத்துல ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும், அது வந்து பிளெண்டா இருக்கா இல்ல ஷார்ப்பா இருக்கா அதை பொறுத்து அதோட சென்சிட்டிவிட்டியை சொல்றதுதான் என்ன அப்படின்னா நாட்ச் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது Q, தட் இஸ் 0.9. ஓகே, இதெல்லாம் கிவன் டேட்டா. இதை வச்சு இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எப்படி இதோட டயமீட்டர் ஃபைண்ட் பண்ண போறோம் அதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்ராமை தெளிவா பார்த்துக்கலாம். டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட் என்ன இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இன்னொரு எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீ எண்டில் வந்து ஆக்சியல் லோடு -150 நியூட்டன் அதாவது கம்ப்ரெஷனும் பிளஸ் 440 நியூட்டன் அதாவது டென்சைலும் ஆக்ட் ஆகுது. மைனஸ்ங்கிறது கம்ப்ரெஷன், பிளஸ்ங்கிறது டென்சைல். அதே மாதிரி அப்வர்ட்ல 80 நியூட்டன் அகெயின்ஸ்ட் கிராவிட்டிங்கிறதுனால மைனஸும், டவுன்வர்ட்ல 120 நியூட்டன் அலாங் த கிராவிட்டி அப்படிங்கிறதுனால பிளஸும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மென்ஷன் பண்றேன். இப்போ ஆக்சியல் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இதுல வந்து ரெண்டு பாயிண்ட் நான் மீன் பண்ணிக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட். சரிங்களா, அதே மாதிரி டிஸ்கன்டினியூட்டி ஆர் ஏரியா என்ன அப்படின்னா இது, அதுல ரெண்டு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன், A and B. ஸோ இப்போ நார்மல் இந்த ராடு வந்து எந்த டிஸ்கன்டினியூட்டியுமே இல்லாம இருந்துச்சு, கிராஸ் செக்ஷன் வந்து யூனிஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் லோடு ஆக்ட் ஆனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் வந்து டிஸ்கன்டினியூட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்ணிக்கலாம். பட் இன்பிட்வீன்ல டிஸ்கன்டினியூட்டி இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னா அந்த இன்பிட்வீன்ல உள்ள டிஸ்கன்டினியூட்டி ஏரியால தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல உள்ள ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது என்னலாம் அப்படின்னா பாயிண்ட் A அண்ட் பாயிண்ட் B. இப்போ ஆக்சியல் லோட் இப்போ 150 நியூட்டன் அப்ளை ஆகிற டைம்ல இந்த பாயிண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன் நடக்கும். 450 நியூட்டன் ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எலாங்கேஷன் நடக்கும். அதே மாதிரி பெண்டிங்ல இருந்து 150 நியூட்டன் நடக்கும்போது மொத்த ராடு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பெண்டாக ட்ரை பண்ணும், இப்படி பெண்டாக ட்ரை பண்ணுமா, அப்போ இந்த இடத்துல கம்ப்ரெஷனும் இந்த இடத்துல எலாங்கேஷன் நடக்கும். அதே மாதிரி 80 நியூட்டன் அப்போட ஆக்ட் ஆகும்போது மொத்த ராடும் இப்படி பெண்டாக ட்ரை பண்ணும். அப்போ இந்த இடத்துல கம்ப்ரெஷனும் இந்த இடத்துல எலாங்கேஷனும். ஸோ இந்த AB அப்படிங்கிற பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெஷன் எலாங்கேஷன்ங்கிறது மாறி 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 நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபெட்டிக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா, இது நம்ம இந்த கான்செப்ட் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டயமீட்டர் அந்த ராடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 150 mm 2D டயமீட்டர், ஃபர்ஸ்ட் 50 mm 2D டயமீட்டர், ரிமைனிங் 150 mm D டயமீட்டர். எந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ எப்போ நம்ம ஏரியாவை யூஸ் பண்ணாலும் இந்த இடத்துல இருக்க ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஏன்னா ரிமைனிங் ஏரியால நார்மலாக தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகி மேக்ஸிமமா இருக்கும். இந்த இடத்துல ஏரியா என்ன அப்படின்னா இந்த இடத்துல டயமீட்டர் வந்து D, ஏரியா என்ன அப்படின்னா π/4 D². ஸோ நம்ம எப்போ ஏரியாவை யூஸ் பண்ணாலுமே இந்த ஏரியாவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா
அங்கதான் டிஸ்கண்டினியூட்டி இருக்கு, அங்கதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு டேட்டா புக்ல எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 7.6 PSG டிசைன் டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.6ல உங்களுக்கு கம்பைன்ட் லோடு ஆக்ட் ஆச்சு. கம்பைன்ட் லோடு சிங்குலர் லோடு இருக்கு, இப்போ ஆக்சியல் லோடு மட்டும் இருக்கு, பெண்டிங் லோடு மட்டும் இருக்கு அப்படின்னா அங்க மேல அதுக்கு ஈக்குவேஷன் இருக்கும், சோடர்பர்க் ஈக்குவேஷன், குட்மேன் ஈக்குவேஷன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போ உங்களுக்கு உங்க ப்ராப்ளம்ல கம்பைன்டு லோடு ஆக்ட் ஆகுதோ அப்போ வந்து ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா என்ன? சிக்மா EQ இஸ் ஈக்குவல் டு சிக்மா Y பை N. சரிங்களா? அதாவது ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அது ஈக்குவல் டு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, என்ன அப்படின்னா சிக்மா M பிளஸ் KF சிக்மா A சிக்மா Y டிவைடட் பை சிக்மா மைனஸ் 1. இது வந்து எலாபரேட்டான ஃபார்முலா. சிக்மா எம்ங்கிறது மீன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, கேஎஃப்ங்கிறது ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். வெறும் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் கிடையாது, ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். அதோட ஃபார்முலா அங்கே இருக்கும். அந்த டேட்டா புக்லேயே மேலே வந்து நோட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கேஎஃப்னா என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் கியூ இன்ட்டு கேடி மைனஸ் 1. நமக்கு கேடி கொடுத்துருக்காங்க, கியூ கொடுத்துருக்காங்க, ஸோ கேஎஃப் கண்டுபிடிச்சிடலாம், இஷ்யூ இல்லை. அண்ட் சிக்மா ஏங்கிறது ஆம்பிளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, சிக்மா ஒய்னா yield stress value, sigma minus 1ங்கிறது endurance limit value. இது இந்த சிக்மா ஈக்குவலண்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆக்சியல் லோடு இருந்தா அதுக்கு சிக்மா ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு பெண்டிங் லோடு இருந்துச்சுன்னா அதுக்கு சிக்மா ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டோ ஈக்குவலண்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டார்ஷன் ட்விஸ்டிங் இருந்தது அப்படின்னா மட்டும் நம்ம சிக்மா ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா ட்விஸ்டிங்ல கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால இந்த டோ ஈக்குவலண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ல எப்படிலாம் கம்பைன்டு கேட்கலாம் அப்படின்னா ஆக்சியலும் பெண்டிங்கும் மிக்ஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா பெண்டிங்கும் டார்ஷனும் மிக்ஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா டார்ஷனும் ஆக்சியலும் மிக்ஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா மூணையுமே மிக்ஸ் பண்ணி தரலாம். சரிங்களா? அந்த மாதிரி டைம்ல இப்போ ஆக்சியலும் பெண்டிங்கும் அப்படின்னா ஆக்சியலுக்கும் சிக்மா, பெண்டிங்க்கும் சிக்மா, பெண்டிங்கும் டார்ஷன் அப்படின்னா பெண்டிங்க்கு சிக்மா, டார்ஷனுக்கு டோ, டார்ஷனுக்கு டோ, ஆக்சியலுக்கு சிக்மா, டார்ஷனுக்கு டோ, ஆக்சியலுக்கு சிக்மா, பெண்டிங்க்கு சிக்மா. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸஸா உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இப்போ உங்களோட மிக்சிங்ல ரெண்டுமே சிக்மாவா இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் சிக்மா ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சியல் பிளஸ் சிக்மா ஈக்குவலண்ட் ஆஃப் பெண்டிங் அப்படின்னு போட்டுடலாம். இல்ல எனக்கு ஒரு சிக்மாவும் ஒரு டோவும் கிடைக்குது அப்படின்னா நம்ம டைரக்டா ஆட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த கம்பைன்டு ஃபார்முலா, சிக்மா ஈக்குவலண்ட்டும் டோ ஈக்குவலண்ட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலால போட்டு கம்பைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ரெண்டுமே சிக்மா வந்தா பிரச்சனை கிடையாது, டைரக்டா ஆட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம்ல ஆக்சியலும் பெண்டிங் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சிக்மா தான் வரப்போகுது. நம்ம டோட்டல் சிக்மா ஈக்குவலண்ட்டுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான சிக்மா ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலாவை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். சிக்மா ஈக்குவலண்ட் நம்ம பார்த்த மாதிரி சிக்மா எம் பிளஸ் கேஎஃப் இன்ட்டு சிக்மா ஏ, சிக்மா ஒய் அண்ட் சிக்மா மைனஸ் 1. இதில் சிக்மா ஈக்குவல் நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா எம் அப்படிங்கிறது மீன் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, சிக்மா ஏ அப்படிங்கிறது ஆம்பிளிடியூட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, சிக்மா ஒய் சம்ல கொடுத்துருக்காங்க. சிக்மா ஒய்ங்கிறது ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ல 330 மெகா பாஸ்கல், மெகா பாஸ்கல் அப்படின்னா நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிக்மா மைனஸ் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்டியூரன்ஸ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ சம்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சம்ல அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், சைஸ் ஃபேக்டர் அண்ட் தென் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர், இந்த மாதிரி 3 ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இல்லை வந்து 1 மட்டும் கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், இல்லை 3மே கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸை நம்ம எங்க எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலால டினாமினேட்டர்ல எடுத்துக்கணும். சிக்மா மைனஸ் 1 இன்ட்டு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் இன்ட்டு சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் இன்ட்டு சைஸ் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே டினாமினேட்டர்ல என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ஃபேக்டர் கொடுக்கல அப்படின்னா நம்ம இதை கன்சிடரே பண்ண தேவையில்லை. இந்த ஃபேக்டர்ஸ், இந்த 3 ஃபேக்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்,
கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் இந்த 3 ஃபேக்டருக்கும் ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது எல்லா சம்லையும் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர் கேஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேடி கொடுத்துருப்பாங்க. நீங்க இதை போய் இதோட சேர்த்துட்டு கூடாது. நமக்கு அடிஷனல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் தரலாம் அப்படின்னா லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், சைஸ் ஃபேக்டர், சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர். இந்த 3 தான் அடிஷனலா தரலாம். சரிங்களா? இந்த கேடி கேஎஃப் அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு மெயின் ஃபார்முலால கண்டிப்பா வர வேண்டியது. ஓகே ஓகே இப்போ இது வரைக்கும் இந்த ஃபார்முலால என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த ஃபார்முலால நமக்கு கொடுக்காத ஸ்ட்ரெஸஸ் என்னலாம் அப்படின்னா சிக்மா எம் அண்ட் சிக்மா ஏ. சிக்மா எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிக்மா மேக்ஸிமம் பிளஸ் சிக்மா மினிமம் டிவைட் பை 2. அதாவது மீன் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸுக்கும் மினிமம் ஸ்ட்ரெஸுக்கும் உள்ள ஆவரேஜ். ஆம்பிளிட்யூட்னா என்ன அப்படின்னா சிக்மா மேக்ஸிமம் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைட் பை 2. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் டிவைட் பை 2. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஈக்குவலன்ட் ஃபார்முலா போட்டு சிக்மா ஈக்குவலன்ட் என்ன அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இந்த ப்ராப்ளம்ல பண்ண போறது. தென் அந்த சிக்மா ஈக்குவலன்ட்கான ஃபார்முலாவை போட்டு அன்னோன் டைமென்ஷன் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ரெண்டு கேஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்சியல் லோடிங். அதாவது நமக்கு ஆக்சியல் லோடு பெண்டிங் லோடு இருக்கு. ஆக்சியல் லோடிங்கும் பெண்டிங் லோடிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியா பிரிச்சுட்டு ரெண்டு சிக்மா ஈக்குவலண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆக்சியல் லோடுக்கான சிக்மா ஈக்குவலண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆக்சியல் லோடிங் பார்த்தீங்க அப்படின்னா 150 நியூட்டன் அண்ட் 450 நியூட்டன். ஸோ இதுல மேக்ஸிமம் லோடு டபிள்யூ மேக்ஸ் என்ன அப்படின்னா பிளஸ் 450 நியூட்டன் தான் வந்து டபிள்யூ மேக்ஸ். மினிமம் லோடு என்ன அப்படின்னா டபிள்யூ மினிமம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 150 நியூட்டன். ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ சிக்மா மேக்ஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா, அவ்வளவுதான். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் லோடு டிவைடட் பை ஏரியா. மேக்ஸிமம் லோடு என்ன அப்படின்னா 450 நியூட்டன். ஏரியா எந்த ஏரியா போடணும் அப்படின்னா எந்த இடத்துல டிஸ்கண்டினியூட்டி இருக்கோ அந்த ஏரியாவை தான் போடணும். அங்கதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஏரியா என்ன அப்படின்னா π/4 d ஸ்கொயர். ஸோ இதில் டி வேல்யூ நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டே பிடிக்க போறோம். அப்படிங்கிறதுனால அந்த வேல்யூ அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அது இல்லாம சிக்மா மேக்ஸ் மொத்தம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்டுபிடிச்சுக்கோங்க. இதை விட சிம்பிளிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம டைரக்டா மேக்ஸ் மினிமமே போயிடலாம். லோட் மேக்ஸிமம் லோட் மினிமமே போயிட்டு டைரக்டா சிக்மா எம் கண்டுபிடிச்சிக்கலாம். சிக்மா ஸ்ட்ரெஸ் தனித்தனியா போட தேவையில்ல, டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மீன் லோடு கண்டுபிடிக்கலாம். WM is equal to W maximum plus W minimum divided by 2. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ சிக்மா மேக்ஸிமம் சிக்மா மினிமம் கண்டுபிடிச்சிட்டு மீன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 2-3 தடவை அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா மீன் லோடையும் ஆம்பிளிட்யூட் லோடையும் கண்டுபிடிச்சு டைரக்டா மீன் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். W மேக்ஸ்ங்கிறது 450 நியூட்டன் பிளஸ் W மினிமம்ங்கிறது மைனஸ் 150 நியூட்டன் divided by 2. So 450 minus 150 அப்படின்னு வந்துரும். divided by 2 போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 150 நியூட்டன். அதே மாதிரி ஆம்பிளிட்யூட் லோட் வேல்யூ WA என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். WAங்கிறது W மேக்ஸிமம் மைனஸ் W மினிமம் டிவைட் பை 2, ரெண்டுக்கும் மைனஸ் போடணும். ஸோ 450 மைனஸ் ஆஃப் 150 டிவைட் பை 2 that is equal to ரெண்டும் பிளஸ் ஆயிடும். ஸோ டோட்டல் என்ன அப்படின்னா 300 நியூட்டன். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிக்மா மீன் கண்டுபிடிச்சிடலாம். சிக்மா மீன் இஸ் ஈக்குவல் டு லோடு மீன் டிவைடட் பை ஏரியா. இப்போ ஈஸியா போயிடும். நீங்க 2 தடவை ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சு அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியா என்ன ஆயிடும் அப்படின்னா லைக் மீனுக்கே டைரக்டா லோடு கண்டுபிடிச்சு அதுக்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 150 நியூட்டன் டிவைடட் பை π/4 d ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணேன். இதை சிம்பிளிஃபை எப்படி பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து லோட் வேல்யூ டயமீட்டர் வேல்யூ டி தெரியாது. ஜஸ்ட் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்றேன். பண்ண அப்படின்னா 191 டிவைடட் பை டி ஸ்கொயர்னு வரும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிக்மா ஆம்பிளிட்யூட் இஸ் ஈக்குவல் டு W ஆம்பிளிட்யூட் லோட் ஆம்பிளிட்யூட் டிவைடட் பை ஏரியா. W ஆம்பிளிட்யூட் டிவைட் பண்ணா 300 நியூட்டன் டிவைடட் பை π/4 d ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு 382 டிவைடட் பை டி ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இப்போ சிக்மா எம் வேல்யூ கிடைச்சிச்சு, சிக்மா ஏ வேல்யூ கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா என்னோட
சிக்மா ஈக்குவலண்ட் ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். சிக்மா ஈக்குவலண்ட் இது எதுக்கு அப்படின்னா ஆக்சியலுக்கு. சிக்மா ஈக்குவலண்ட் ஃபார் ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம் பிளஸ் கேஎஃப் இன்ட்டு சிக்மா ஏ sigma y divided by sigma minus 1 into load correction factor, size factor, surface finish factor. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அது கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபார்முலால கிடையாது, நம்ம சேர்க்கவும் தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே. சிக்மா எம் எனக்கு போன கேஸில் என்ன வந்துச்சு அப்படின்னா சால்வ் பண்ணும்போது 191 by d square 191 divided by d square. KF கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். 1 plus q into kt minus k1. KF என்ன அப்படின்னா 1 plus q into kt minus 1. அதான் KF கான ஃபார்முலா. சிக்மா A என்ன அப்படின்னா 392 தானே? எஸ் 382 சாரி 382 divided by d square சிக்மா A. சிக்மா Yங்கிறது 330 megapascal சம்ல கொடுத்திருக்காங்க. then sigma minus 1 300 megapascal கொடுத்திருக்காங்க. load correction for axial loading correction factor சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா axial loading க்கு 0.7 then size 0.85 0.9. ஓகேவா? so load correction factor 0.7 then 0.85 into 0.9. இந்த factors எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஓகே. இப்போ கியூவுக்கு வேல்யூ சம்ல நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.9 கொடுத்துருக்காங்க. தென் கேடியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக் ஆக்சியல் லோடிங் கண்டிஷனுக்கு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 1.64 கொடுத்துருக்காங்க. கேடி வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1.64. இதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு மொத்தமா என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளிஃபை ஆகி நிற்கும் போது டி ஸ்கொயர் மட்டும் தெரியாது. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா இது வந்து 191 by d ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். பிளஸ் இந்த மொத்த டைமே நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படின்னா 1237 divided by d ஸ்கொயர். நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 1428 divided by d ஸ்கொயர். இதுதான் வந்து என்னோட சிக்மா ஈக்குவலண்ட். எதுக்கு அப்படின்னா ஆக்சியல் லோடிங்கான சிக்மா ஈக்குவலண்ட். இதே மாதிரி நம்ம பெண்டிங் லோடுக்கான சிக்மா ஈக்குவலண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ கேஸ் 1 முடிஞ்சிச்சு. இப்போ கேஸ் 2 என்ன அப்படின்னா பெண்டிங் லோடுக்கான சிக்மா ஈக்குவலண்ட் ஃபைண்ட் பண்ணணும். பெண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோடு W max is equal to plus 150 Newton. Sorry 120 Newton plus 120 Newton. மினிமம் லோடு என்ன அப்படின்னா minus 80 Newton. minus 80 Newton. So இதுலயும் WM கண்டுபிடிச்சிடலாம். mean load is equal to maximum load plus minimum load divided by 2. maximum load என்ன அப்படின்னா 120 Newton plus minimum load வந்து minus 80 Newton divided by 2 போட்டோம் அப்படின்னா 20 Newton வருது. இதே மாதிரி amplitude load value WA is equal to maximum load minus minimum load divided by 2. இதை substitute பண்ண அப்படின்னா maximum load 120 Newton minus minimum load 80 Newton divided by 2 போட்ட அப்படின்னா ஆன்சர் 100 Newton கிடைக்கும். ஓகே. இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா என்ன? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா is equal to my by I அப்படின்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா m by z அப்படின்னு போடலாம். mங்கிறது பெண்டிங் மொமெண்ட், yங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு அவுட்டர் லேயர், iங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்படி இல்லை அப்படின்னா I by y னா z. சரிங்களா? zங்கிறது என்ன அப்படின்னா செக்ஷன் மாடுலஸ். மொமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா கூட நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா சிக்மா கிடைச்சிடும். மொமெண்ட்னா என்ன அப்படின்னா லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட். ஓகே. இப்போ நம்ம சிக்மா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ சிக்மா எம் ஃபார் பெண்டிங் லோட் என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் மேக்ஸிமம் லோட் டிவைடட் பை இசட். மொமெண்ட் ஆஃப் மேக்ஸிமம் லோட் என்ன அப்படின்னா லோட் மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் மீன் லோடு. ஸோ லோட் ஆஃப் மீன் லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா
லோடு ஆக்ட் ஆகுது இந்த பாயிண்ட்ல, எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், இந்த பாயிண்ட்ல. இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு தான் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து மொமெண்ட் எங்க லோட் ஆக்ட் ஆகிற வரைக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 150 mm. ஸோ 150 mm டிவைட் பை இசட்ங்கிறது என்ன அப்படின்னா பை பை 32 d cube. செக்ஷன் மாடுலஸ் ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். இந்த ஃபார்முலா செக் பண்ணிக்கோங்க, டேட்டா புக்ல கூட அவைலபிளா இருக்கும். பேஜ் நம்பர் 6.3 or 4 நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து ஜே வேல்யூ இசட் வேல்யூ பண்ண ஃபார்முலா எல்லா கிராஸ் செக்ஷனுக்குமே இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மெமரைஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஃபார்முலா தான். செக்ஷன் மாடுலஸ் ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் என்னங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா மீன் லோடுங்கிறது 20 நியூட்டன், டிஸ்டன்ஸ் வந்து 150 mm டிவைட் பை 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 32 d cube. டிங்கிறது தெரியாது. சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 30550 d cube கிடைக்குது. இது சிக்மா m. இதே மாதிரி சிக்மா a கண்டுபிடிக்கிறேன். சிக்மா ஏங்கிறது மொமெண்ட் ஆஃப் ஆம்பிளிடியூட் லோடு டிவைட் பை இசட். ஆம்பிளிடியூட் லோடுங்கிறது a இன்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அதே தான் 150 டிவைட் பை செக்ஷன் மாடுலஸ் பை பை 32 d cube. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஆம்பிளிடியூட் லோடுங்கிறது 100 நியூட்டன் இப்போதான் பார்த்தோம், இன்டு டிஸ்டன்ஸ்ங்கிறது 150. ஸோ இன்னும் 20 100லாம் போறீங்க அப்படின்னா இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. மீன் லோடுங்கிறது 20, ஆம்பிளிடியூட் லோடுங்கிறது 100 நியூட்டன். அதான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், 20 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி 100 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டிவைட் பை 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 32 d cube. இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 152,750 டிவைட் பை d cube கிடைக்கும். இப்போ சிக்மா ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பார்த்து அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சிக்மா ஈக்குவலன்ட் இது எதுக்கு அப்படின்னா பெண்டிங்கான சிக்மா ஈக்குவலன்ட் ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான், ஏன்னா ரெண்டுக்குமே சிக்மா தானே. டார்ஷன் வந்தால் தான் டோ வரும். சிக்மா m பிளஸ் kf சிக்மா a சிக்மா y டிவைட் பை சிக்மா மைனஸ் 1 இன்டு k கரெக்ஷன் ஃபேக்டர், சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் அண்ட் சைஸ் ஃபேக்டர். ஓகேங்களா? சிக்மா m அப்படின்னா என்ன அப்படின்னா போன ஸ்டெப்ல வந்துச்சு 30550 d cube. 30550 divided by d cube. kfங்கிறது kf கான ஃபார்முலா kf கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 plus q into kt minus 1. இதான் kf கான ஃபார்முலா. சிக்மா a வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா 152,750 divided by d cube வந்துச்சு. சிக்மா y ஓட வேல்யூ 330 மெகாபாஸ்கல், endurance ஓட வேல்யூ 3 மெகாபாஸ்கல், லோட் கரெக்ஷன் வேல்யூ கரெக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சம்ல உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்ஷன் ஃபேக்டர் பெண்டிங்க்கு 1 ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 1.4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் ஃபேக்டர் 1, தென் இதெல்லாம் காமன் தான். சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து 0.85, இது வந்து 0.9, இது ரெண்டுக்குமே காமன் தான். கேடி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.44 கொடுத்துருக்காங்க. நாட்ச் சென்சிட்டிவிட்டி 0.9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தெரியாது என்ன அப்படின்னா டி கியூப் மட்டும் தான் தெரியாது சரிங்களா. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 337,168 டிவைட் பை டி கியூப் கிடைக்குது. இது என்ன அப்படின்னா பெண்டிங் சிக்மா ஈக்குவலன்ட் ஃபார் பெண்டிங். இப்போ டோட்டல் சிக்மா ஈக்குவலன்ட் போடுறேன். ஸோ சிக்மா ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே சிக்மா அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். சிக்மா ஈக்குவலன்ட் ஃபார் ஆக்சியல் பிளஸ் சிக்மா ஈக்குவலன்ட் ஃபார் பெண்டிங், that is equal to sigma y by n. இதுதான் வந்து yield stress. நம்ம அந்த ஃபார்முலா டேட்டா புக் ஃபார்முலா பார்த்தோம்ல, அதாவது நம்ம எலாபரேட்டான ஃபார்முலாவை போட்டு ரெண்டு சிக்மா ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் சிம்பிளிஃபைடு ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா y by n தான். அது கூட தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ ரெண்டு சிக்மா ஈக்குவலண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு சிக்மா y by n ஓட என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சியலுக்கான சிக்மா ஈக்குவலண்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா 1428 டிவைட் பை டி ஸ்கொயர் வந்துச்சு. சிக்மா ஈக்குவலண்ட் ஆஃப் பெண்டிங் என்ன வந்துச்சு அப்படின்னா 337,168 டிவைட் பை டி கியூப் வந்துச்சு. சிக்மா ஒய் சம்ல கொடுத்துருக்காங்க 330 மெகாபாஸ்கல், என்னங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சம்ல கொடுத்துருக்காங்க 2. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டி மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா அன்னோனா இருக்கும். ஸோ டி வந்து எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 12.9 mm கிடைச்சது. That's it. Approximately 13 mm.
ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பைன் லோட் வேரியபிள் ஸ்ட்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான சிக்மா ஈக்குவலண்ட்டை ஃபைன் பண்ணி அதை நம்மளோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட ஈக்குவேட் பண்ணி நம்ம அன்னோன் டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்.